தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ. எல்லா மாணவர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டுடைய அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நேத்து 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எதிர்பாராத விதமா என்டிஏ ஒரு புது அப்டேட் குடுத்து, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு, அதாவது 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்ட குடுத்திருந்தாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமா ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு 2026க்கு. சரி. இப்போ அட்மிட் கார்டு வந்தாச்சு அப்படின்னு தெரியுது. இத நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஆக்டிவிட்டிலயே இருக்கும் உங்களுக்கு. அத நீங்க கிளிக் பண்ணி அந்த லிங்க்குக்கு உள்ள போயிடுங்க. உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்ச்சா இது 3மே நீங்க அந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிடும். அட்மிட் கார்டு ஓப்பன் ஆன உடனே எடுத்து பார்த்துட்டு அத பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். அந்த பிரிண்ட் அவுட் கிட்டத்தட்ட 4, 5 காப்பிக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருங்க. ஒரு காப்பி கம்பல்சரி கலர்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். எதுக்குன்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போகும்போது, அந்த கலர் காப்பி காத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக தான். கலர் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அத நீங்க பார்த்துக்கங்க. ஒரு 4, 5 காப்பி நீங்க அந்த அட்மிட் கார்ட டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க. அந்த பிரிண்ட் சாஃப்ட் காப்பிய ஒரு Google டிரைவ்லயே எங்கேயாவது போட்டு சேஃபா வச்சுருங்க. நீங்க பென் டிரைவ்ல வைக்கிறேன், கம்ப்யூட்டர்லயே வச்சுக்கிறேன்னா, நான் ஏதாவது இஷ்யூ வந்து அது அழிஞ்சு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதனால அது மாரி பண்ணாதீங்க. Google டிரைவ்ல பேர போட்டு சேஃபா நீங்க வச்சுருங்க. அட்மிட் கார்ட் 2026 அப்படின்னு போட்டு கூட சேவ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாரி அ பிரிண்ட் ஒரு 4, 5 பிரிண்ட்க்கு மேல போட்டு வச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். இது எப்ப நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிண்ட் போட்ட ஹால் டிக்கெட்ட எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எடுத்துட்டு போகணும். அது எடுத்துட்டு போனது அப்புறம் நீங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ணும்போது கூட சில நேரங்கள்ல இது தேவைப்படும். வேற எங்கேயாவது அட்மிஷன் போகும்போது தேவைப்படும். அதனால எடுத்து பத்திரமா வச்சுருங்க. சரிங்களா? 1. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்டேட்ல ஆதார நீங்க கரண்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு வந்து ரொம்ப கரண்ட்ல இருக்கணும். லேட்டஸ்ட் அப்டேட்ல உங்க பிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். அது கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணீங்க. எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துட்டு போணும். அதுக்கு அது தேவைப்படும். அதுதான் என்டிஏவும் சொல்லியிருக்காங்க. சரி. ஹால் டிக்கெட்ல செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? அந்த அட்மிட் கார்ட்ல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க பேரு கரெக்ட்டா இருக்கா? எக்ஸாம் சென்டர் எது அப்படின்னு அதில குடுத்திருப்பாங்க. அந்த எக்ஸாம் சென்டர நீங்க பார்த்துக்கணும் முக்கியமா. எக்ஸாம் ஏரியா என்னன்னு சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ல வந்திருக்கும் இல்லையா? இப்ப எந்த காலேஜ், எந்த ஸ்கூல்ன்னு சொல்லி தெளிவா குடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க இருக்கிற வீட்ல இருந்து அந்த சென்டருக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ். அது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலும் 90% யார் எந்த சென்டர் கேட்டிருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் எத கேட்டிருக்காங்களோ அதையே வந்து குடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால உங்க டிராவல் பண்ற வேலைகளும் இருக்காது. இதெல்லாம் பார்த்துக்கங்க. அட்மிட் கார்ட்ல வந்து ஜெண்டரு, ஃபாதர் நேமு, அட்ரஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே குடுத்திருப்பாங்க. கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே படிச்சு பாருங்க. இது எல்லாமே வந்து ஹால் டிக்கெட்ட எப்படி ஃபில் அப் பண்ணணும்னு தனியா வீடியோ நான் உங்களுக்கு குடுக்குறேன். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கங்க. தவறாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.